ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மாணிக்கம் இப்போது எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த திவ்யா தெரிஞ்சுக்கிட்டு பிரபாகரன் கிட்ட சொன்ன மாதிரி அவரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் அவங்கள பிடிச்சி அபியோட கேஸ் விஷயத்தில் அபியை வெளியே கொண்டு வரணும்னு பிரபாகரனுமே நிறைய முயற்சி பண்ணி அவரை தேடி போனார். ஆனால் அதுக்கு முன்னாடியே கருணா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் தான் எங்கே நாம் மாணிக்கத்தால் மாட்டிப்போமோ அபிகிட்ட விஷயத்த கருணா அதாவது மாணிக்கம் சொல்லிடுவானோ, அது மட்டும் இல்லாமல் படத்தை வேற ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதனாலேயே மாணிக்கத்தை மேலே கருணாவுக்கு பயங்கர கோவம். இப்போது பிரபாகரன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாணிக்கத்தை கருணா கண்டுபிடிச்சிட்டாரு. கருணா கண்டுபிடிச்சி அவரை போயிட்டு சண்டை போடும்போது, எப்படிடா நீ அபிகிட்ட விஷயத்த சொல்லுவ, நீ உயிரோடு இருந்து அதானே, உன்னை இப்போவே தீர்த்து கட்ட போகிறேன், என்கிட்ட இருந்து அவ்வளோ பணத்தை ஏமாற்றி அடிச்சிட்டல, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டலன்னு கோவத்தில் அவரு கூட சண்டை போடும்போது கருணாவை எதிர்த்து அவரும் சண்டை போடுறாரு. கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு கருணாவை அந்த சமயத்தில் குத்தணும் அப்படின்னு கடப்பாரியால் குத்தும்போது அந்த நேரத்தில் வெற்றி அங்கே போயிடுறாரு. ஸோ ஆக்சுவலி கருணாவுக்கு துணையாக தான் வெற்றி போயிருக்காரு. அவருக்கே தெரியாமல் இப்படி போனதுனால இப்படி ஒரு நிலமை ஆயிடுச்சு. இப்போது வெற்றியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கேருந்து மாணிக்கம் தப்பிச்சு போயிட்டாரு. அப்படி வெற்றியை சேர்த்துருக்கிற போது புலிக்குட்டி கருணா எல்லாரும் கூட தான் இருக்காங்க. வெற்றி, நீ எதுக்குடா அங்கே வந்த அப்படின்னு. நீ எதுக்கு கருணா சொல்லாமல் என்கிட்ட போனேன், நான் மட்டும் அங்கே வராமல் இருந்ததா என்ன ஆயிருக்கோம், அந்த மாணிக்கம் இந்நேரம் உனக்கு குத்திருப்பா அப்படின்றாங்க. டே, என்ன வேணாலும் ஆகட்டும்டா, அதை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட தான் துப்பாக்கி இருந்துச்சுல அப்படின்னுவோம். துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தானே உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணி உன்னை கொத்தா பார்த்தான் அப்படின்றாங்க. புரியுது வெற்றி, இருந்தாலையும் அப்படின்றாங்க. ஏண்டா வெற்றி உனக்கு இந்த நிலைமை, பேசாமல் நம்ம ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு போயிருக்கலாம்ல, கருணாவுக்கு பாதுகாப்பாக போனேன் சரிதான், நீயும் தனியாக போயிருக்க கூடாதுல்ல, நீயும் கூட ஆட்களை கூட்டிகிட்டு போயிருக்கலான்னு புலிக்குட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், பெரிய கிடப்பாரி வயிற்றில் இறங்கியிருக்கு, இப்படி பேசிகிட்டு இருந்தா எப்படி அப்படின்னுவோம். சரிங்க டாக்டர் அப்படின்னு, எவ்வளோ செலவானாலும் சரி வெற்றியை காப்பாற்றிருங்க, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சார், அவர் நல்லா தான் இருக்கார், இங்கே பாருங்கள், அவருக்கு தான் இப்போ எதுவும் இல்லைல்ல, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் விழிச்சிருவார் அப்படின்னுமோ. சார், பின்னாடி எதுவும் பிரச்சனை வராத அளவுக்கு க்யூராக இப்போவே ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அப்படின்னுவோம். சரி, நீங்கள் போய் வெளியே வெயிட் பண்ணுங்கள், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்கிறாங்க. சரின்னு வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ சுடர் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. புலிக்குட்டி வெற்றிக்கு மாற்று துணி எதுவுமே கிடையாது. ஸோ அதை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது தான் சுடரை பார்க்குறாங்க. சுடர்கிட்ட போயிட்டு நேராக நாம்ளே இந்த விஷயத்த சொல்லலான்னு புலிக்குட்டியும் போகிறாரு. சுடர் தனியாக தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது சுடர் பாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னும், சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்றாங்க. வெற்றிக்கு பெரிய அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனை யாரோ கடப்பாரியால் குத்திட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலில் இப்போ கிடக்கிறான். எனக்கு அவனை அந்த நிலமையில பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்குன்னு யாருமே இல்லை, நான் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரையும் தவிர அவனுக்குன்னு யாருமே இல்லை, அனாதை மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நான் இப்போது துணி எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன், மகேஷோடைய அப்பா கருணா தான் அங்கே இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஐயோ, கேப்டனுக்கு வயிற்றில் அடிபட்டுருச்சான்னு சுடர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, நான் வரேன் சுடர் அப்படின்னு. சுடருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அபி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால சுடரும் அங்கே போய் பார்த்து வெற்றியை பேச முடியாமல் நிலமையில் இருக்கிறாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாங்க. லைட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே டல்லாகவே இருக்காங்க. சுடர் எதுக்காக இப்படி இருக்கா அப்படின்றத அபி ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வெற்றிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் சுடர் இப்படி இருக்கான்னு. ஆனால் இதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்கவும் இல்லை. அபி சுடர் நாமளாவும் இதை பற்றி அம்முக்கிட்ட பேசவும் கூடாது, கேப்டன் பேர் எடுத்தாலே அம்மு கோவப்படுறாங்கன்னு ஒரு முறை அம்மு சொல்லிட்டாங்கன்னா திரும்பவும் பேசக்கூடாதுன்னு பொறுமையாக தான் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் மகேஷ் மூலிமா தருண் தியா இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நைட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்பா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மகேஷோட அங்கிள் கேப்டன் இருக்கால்ல, சுடர் கூட கேப்டன் பேசிகிட்டே இருப்பாள்ல, அவருக்கு வயிற்றில் யாரோ கடப்பாரியால் குத்திட்டாங்களாப்பா அப்படின்னு உடனே அச்சிச்சோ அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிறாரு. எப்படி நடந்துச்சு, கடப்பாரியால் குத்துற அளவுக்கு யார் அவருக்கு எதிரியாக இருப்பார், அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல அப்படின்றாங்க. ஏங்க,
போதும் போதும் அப்படின்னு சரளா சொல்லவும், என்ன சரளா இப்படி பேசுகிற நீ? இன்னைக்கு அவங்களோட தயவால தான் அந்த ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அது எப்படி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ நம்மளால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும்? இதை கேட்டு மனசு வருத்தப்படலைன்னா கூட நம்ம என்ன மனுஷங்க அப்படின்றாங்க. எல்லாம் சரிதாங்க, அது எப்படி இங்கே கடப்பாரியால் அப்படின்றவும், எப்படி தருண் அப்படின்னு கேட்கும்போது அது தெரியலப்பா அப்படின்றாங்க. சிச்சோ, கேப்டனுக்கு போய் இந்த நிலமை வரணுமான்னு சண்முகம் யாருன்னு தெரியாமல் அவர் மேலே இவ்வளோ பரிதாபப்படுறாரு. ஆனால் கேப்டன் யார் அப்படின்றது இப்போ அபிக்கு தெரியும். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அபி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சுடர் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் இதுக்கு தான் ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காளா? எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தார். ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு பிரச்சனை, வெற்றிக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு இப்போது அபியும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க மனசு ரொம்ப துடிக்குது. வெற்றிக்கு வயிற்றில் கடப்பாரை குத்தி படுத்திருக்கா அப்படின்ன உடனே. இதுக்கெல்லாம் காரணம் அவனோட ரவுடித்தனம் தானே. அவனோட நண்பன் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான்ல. இதில் நாம் போய் என்ன தலையிடுறதுக்கு இருக்குது? அவன் பேச்ச கேட்டு தானே இவன் இந்த அளவுக்கு ஆடனா, அவனால தான் இன்றைக்கி இவனுக்கு இந்த நிலமை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அபி. அடுத்த நாள் வழக்கம் போல் சுடர் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. எப்பயுமே வெற்றி லஞ்ச் கொடுக்க வரும்போதும் போகும்போதும் சுடர்கிட்ட பாசமாக பேசுவார். இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. வெற்றியை பார்க்காம ஒரு நாள் கூட சுடரால் இருக்கவே முடியல. ரொம்ப சேடாக தான் காலையிலே ஸ்கூலுக்கு போனாங்க. அதே மாதிரி தான் இருக்காங்க. இங்கே அபிக்குமே மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வரும்போது சுடர் டல்லாகவே வராங்களா. தியா அவங்களோட ஃப்ரெண்ட் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தருண் நீ வீட்டுக்கு வந்துரு, நான் என் ஃப்ரெண்டு கூட இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இத்தனை நாள் கழித்து தருண் திரும்பவும் சுடர் கூட வரலாம், நாம் சுடர் பாவம் இல்லை அப்படின்னு தியா தான் கூட இல்லை அப்படின்னு சுடர் கூட வராங்க. அப்படி வரும்போது சுடர் நீ ஸ்கூலில் இன்றைக்கி கிளாஸில் டல்லாகவே இருந்தேன் தியா சொன்னா என்னாச்சு ஏன் அப்படின்றாங்க. கேப்டனை நினச்சி வருத்தப்படுறியா அப்படின்னு. உனக்கே தெரியாதா தருண், கேப்டனை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் அவரை போய் பார்க்கவே இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்பு சரியில்லாதப்போ என்னை பார்க்க வந்ததாக கூட என்கிட்ட சொன்னார். நான் அவரை போய் பார்க்க முடியாமல் இருக்கேனே. இப்போ தான் கேப்டனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சரியாயிருக்கு. இப்போது பெரிய கடப்பாரியே வயிற்றில் குத்திருக்குன்னா அப்போ கேப்டனுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோம். புலிக்குட்டி அங்கிள் வேற கேப்டன் கண் விழிக்கவே இல்லை, நிறைய ரத்தம் போயிடுச்சு, பெரிய கட்டாக போட்டிருக்காங்கன்னெல்லாம் வேற சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. கேப்டனை பார்க்கணுன்னு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. சுடர் விடு, சரியாக போயிடும் கேப்டனுக்கு அப்படின்றாங்க. அப்படி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே கோயில், அதாவது ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையாயிரம் இருக்குது, ஒரு கோயில் மாதிரி. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வேண்டுதல் வச்சு வேண்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சுடர் அவங்க கிட்ட போய் நிற்கிறாங்க. என்னம்மா அப்படி பார்க்குற அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? தோப்புக்காரனை எதுக்காக போட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் சாமிக்கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் தாம்மா, நான் தோப்புக்காரனை போடுறேன், என் பொண்ணை சரி பண்ணி கொடுன்னு இந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அங்கிள், இந்த சாமிக்கு அப்போ தோப்புக்காரனை போட்டால் நம்ம நினச்சது நடக்குமா அப்படின்றாங்க. கண்டிப்பாம்மா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியாகணும்னா இந்த சாமிக்கிட்ட நான் தோப்புக்காரனை போட்டுட்ருக்கேன். அதுவும் 1 2 இல்லைம்மா, 100 கூட கிடையாது, 500 தோப்புக்காரணும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக இந்த சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீக்கிரமாக நம்ம சார்ந்த நம்ம வேண்டுதலை சாமி நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சுடர் இதை கேட்டதுக்கு அப்புறமா, தருண் அப்போது நீ வீட்டுக்கு போ, நானும் கேப்டனுக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாகணும்னு இந்த பிள்ளையார்கிட்ட 500 தோப்பு காலம் போட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்றாங்க. சுடர் உன்னால் முடியுமா? 500 தோப்புக்காரன் சுடர், அவர் பெரியவராக இருக்காரு, போட்டுட்டாரு, நீ எப்படி சுடர் அப்படின்றாங்க. பரவாயில்ல தருண், நம்ம ஸ்கூல்லலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நமக்கு தோப்புக்காரனும் போட சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக என்னால் 500 தோப்புக்காரும் போட முடியும், முக்கியமாக கேப்டனுக்காக அப்படின்னு சுடர் வெற்றிக்காக 500 தோப்புக்காரனும் போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக திருநீரெல்லாம் கூட அங்கே தோப்புக்காரனை போட்டுட்டு எடுக்கிறாங்க. அந்த 500 தோப்புக்காரை போட்டு முடிச்ச அடுத்த நிமிஷம் சுடரால் பக்கம் கூட அடி எடுத்து வைக்க முடியல, கால் அவ்வளோ வலியாக இருக்குது. தருண் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க.
பார்த்து பொறுமையாக வா சுடர், பார்த்து பொறுமையாக நட அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராங்க. பேக்லாம் கூட அவரே எடுத்துக்கிறாரு தருணே. அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தியா கூட வீட்டுக்கு வந்துட்டா இன்னும் சுடரை காணோம் அப்படின்னு அபி இங்கே பதற ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை வெற்றியை பார்க்க போயிருப்பாளோ, இல்லை நம்ம பேச்சை மீறி சுடர் அப்படி போயிருக்க மாட்டான்னு அபி யோசிக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு சைடு தியா கிட்ட தருண் எங்க அப்படின்னு சரளா கோவமாக கேட்டுட்ருக்காங்க. மா நான் ஃப்ரெண்டு கூட போகிறேன், நீ வந்துருன்னு சொல்லிட்டு தாம்மா வந்தேன். அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே தான் தருண் வந்துட்டு இருந்தான். ஆனால் ஆளை காணமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும், எங்கே இன்னும் அவளையும் ஆளை காணோம், ஒருவேளை தருண் அவ கூட சேர்ந்து வந்துட்டு இருப்பானான்னு சரளா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இப்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டுட்டு வரலான்னு அபி வருவாங்க. கரெக்டாக கேட் கிட்ட வரும்போது அங்கே தியா தருண் தூரமாக நடந்துட்டு வராங்க. இதை பார்த்த உடனே அபி என்ன பண்ணுறாங்க, இதை மட்டும் அண்ணி பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு போகிறாங்க. ஆமாம் சுடர் ஏன் அப்படி நடந்துட்டு வரா முதல்ல அப்படின்றத நோட் பண்ணி, சுடர் சுடர் உனக்கு என்ன ஆச்சு சுடர், ஏன் ஒரு மாதிரி நடந்துகிட்டே வர, எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டியா அப்படின்றாங்க. அத்தை அது வந்து அப்படின்னும், தருண் நீ ஏன் சுடர் கூட வர, இதை மட்டும் அண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், கண்டிப்பாக கோவப்படுவாங்க. நீ முதல்ல போ, இன்னமும் நீ வீட்டுக்கு வரலன்னு தியா கிட்டே கேட்டுட்ருக்காங்க, நீ முதல்ல வேகமாக போ, நான் சுடரை பார்த்துக்கிறேன் அப்படின்னும். சரி அத்தை அப்படின்னு நேராக வேகமாக வந்து தருண் வந்து முதல்ல வீட்டுக்கு வராங்க. தருணை காணும்னு திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக தருண் வந்து நிற்கிறாங்க. தோ தருண் வந்துட்டான் அப்படின்னு. அப்போ தான் ஏன் தருண் இவ்வளோ லேட்டு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே அப்படியே நடந்து வந்தேன்னா அதான் லேட் ஆகிடுச்சின்னு, சரி வா அப்படின்னு உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அடுத்து இங்கே அபி என்னாச்சு சுடர் என்னாச்சு அப்படின்றாங்க. கேப்டனுக்காக நம்ம தோப்புக்காரனு போட்டோன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அம்மு கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. இல்லை அம்மோ அது வந்து கால் வலிக்குது அப்படின்றாங்க. என்னாச்சு, அதான் கீழே விழுந்துட்டியா, எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சா, என்ன ஏதுன்னு சொன்னா தானே அப்படின்னும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமோ எனக்கு எங்கேயும் அடிப்படலை அப்படின்னும். சரி வா சுடர் வா முதல்ல வீட்டுக்கு போகலான்னு பேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு வராங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வா சுடர் உட்காருன்றாங்க. சுடரால் கீழே கூட உட்கார முடியல, அந்த ஸ்டூல் மேலே உட்காராங்க. என்னாச்சு சுடர் காட்டு காலை அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லாமோ அப்படின்னு. சரி போய் நீ முதல்ல முகங்கழிட்டு வான்னு சுடர் ரொம்ப கஷ்டப்பட்டு முகங்கழிட்டு வராங்க. ஸோ வழியை முடிஞ்ச அளவுக்கு காட்டிக்காமல் இருக்கணும், அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. என்ன ஆச்சு சுடருக்கு, என்னமோ நடந்திருக்கு ஆனால் சொல்ல மாட்டேன்றா, இந்த அளவுக்கு சுடருக்கு வழியாக இருக்குன்னா கண்டிப்பாக என்னமோ நடந்திருக்கு அப்படின்றத ஹபி புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே புலிக்குட்டி வந்து வெற்றி கூட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் புலிக்குட்டி அங்கிளை பார்த்து இந்த விபூதியை கொடுக்கணும் தான் சுடர் நினச்சி அதை பத்திரமா வச்சுருக்காங்க. சுடர் ஈவினிங்காக ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விபூதியை அவங்களோட பேக்கில் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அபி வந்துட்டு சரி ஏதாச்சும் தைரியத்துக்காக கூடவே வச்சுருப்ப போல இருக்குது, எனக்கு கூட அங்கே தேடி வந்து ஜெயிலில் தேடி வந்து சுடர் குங்குமம் கொடுத்தாலே அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பா அப்படின்னு அவங்களும் இதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அவங்க தூங்க போயிட்டுருக்கும்போது பிள்ளைங்களும் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு தூங்க போகலான்னு போகிறாங்க. அப்போ யாரும் இல்லாத சமயத்தில் தருண் அப்படின்னு இங்கே அபி கூப்பிடுறாங்க. என்னத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வா ஒரு நிமிஷம் போது கிட்ட வராங்க. சுடருக்கு என்னாச்சு, சுடர்கிட்ட கேட்டால் சொல்லவே மாட்டேன்றா, அவள் ஏன் இப்படி நடந்துட்டு வந்தா, அவள் காலெல்லாம் ஒரு மாதிரியாக வீக்கமாக இருக்குது, அவள் வலியில் ரொம்ப துடிக்கிறா, தூங்க கூட முடியாமல் தவிச்சிட்ருக்கா, சொல்லு தருண் அப்படின்றாங்க. அத்தை சுடரே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கா அப்படின்னா நான் சொல்கிறதுனால சுடரை நீங்கள் திட்டுவீங்களே அப்படின்றாங்க. தருண் நான் திட்ட மாட்டேன், சொல்லு தருண் என்னாச்சு சுடருக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, சாமி கிட்ட வேண்டுதல் வச்சு சுடர் தோப்பு காரணம் போட்டா அப்படின்றாங்க. எனது சுடர் தோப்பு காரணம் போட்டாளா, எதுக்காக அப்படின்றாங்க. கேப்டனுக்கு சரியாகணும்னு 500 தோப்புக்கால் தான் போட்டா பிள்ளையார்கிட்ட அத்தை வரும்போது சுடர் அப்படின்றாங்க. இதை கேட்டு அபி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற தரணும் அப்படின்னு. ஆமாம் நீங்கள் தான் அவரை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கீங்க, ஆனால் சுடருக்கு எப்போ கேப்டனுக்கு எடப்பாறையால் வயிற்றில் குத்தி ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்து அவள் ஒரு மாதிரியாகவே இருக்கா, ஸ்கூலில் கூட சரியாக அவள் படிக்கவே மாட்டேன்றா, கிளாஸ்லேயும் டல்லாக தான் இருக்கா, அதை நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருந்தால. இன்றைக்கி ஈவினிங் வரும்போது வழியில் ஒரு பிள்ளையார் இருந்துச்சு, அந்த பிள்ளையார்கிட்ட 500 தோப்பு காலம் போட்டா, அவருக்காக வேண்டிக்கிட்டு எப்படியாச்சும் விபூதியை புலிக்குட்டி அங்கிள் கிட்ட கொடுத்து வரணும்னு தான் சுடர் வேண்டுதல் வச்சுருக்கா அத்தை. கேப்டனை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை அப்படின்னவும் கரெக்டாக தருண் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தை நான் வரேன் அப்படின்னு தருண் ஓடி போயிடுறாங்க. இந்த அளவுக்கு வெற்றி மேலே இவ பாசத்தை வச்சிருக்காளே கேப்டனா, நான் இப்போ என்ன பண்ணுவேன், பிரிக்கவே முடியாத பந்த மாதிரி சுடர் ஒன்று சேர்ந்துருக்காளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அபி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அபிக்குமே. மறுநாள் காலையிலையும் வழக்கம் போல் இல்லாமல் சுடர் ஸ்கூலுக்கு போகும்போது சாமியெல்லாம் வேண்டிக்கிறாங்க, வேண்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க எப்படியாச்சும் இந்த விபூதியை கொடுக்கணும்னு. சுடர் இன்னைக்கு ஸ்கூலில் ஒன்று நானே ட்ராப் பண்ணுறேன்னு அபி சொல்லும்போது ஐயோ அம்மோ வேணாமோ நீங்கள் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. ஏன் சுடர் அப்படின்றாங்க. அப்போ சுடர்
சுடர் யோசிக்கிறாங்க, நாம் தனியாக போனால் தானே அங்கிளை பார்த்து இது கொடுக்க முடியும், அம்மு கூட வந்தாங்கன்னா ஒரு வேளை பேசுகிறத பார்த்தா திட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சுடர் வா போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ரொம்ப பயத்தோடயே போயிட்டுருக்காங்க. சரி வா சுடர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. என்னாச்சு அம்மோ, உங்களுக்கு ஏதாச்சும் வலிக்குதா, பெயினாக இருக்கா அப்படின்றாங்க. இல்லை சுடர் உன் கேப்டனை பார்க்க போகலாம் அப்படின்றாங்க. அம்மு அப்படின்னமோ, ஆமாம் சுடர் தருண் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், நீ இந்த விபூதி அவர்கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதானே, சரி வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. இல்லாமோ நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயத்த நான் எதையுமே செய்ய மாட்டேன், நான் புலிக்குட்டி அங்கிளை பார்த்து இந்த விபூதியை கொடுத்துட்றேன், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க அம்மோ அப்படின்றாங்க. இல்லை சுடர் அவர் நமக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நீ தானே சொல்லியிருக்க, சரி வா இந்த ஒரு தடவை மட்டும் அவர் அடிபட்டிருக்காருன்னு சொல்கிறதுனால மட்டும்தான் இதை போய் அவர்கிட்ட பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. சரி அம்மு ரொம்ப தேங்க்ஸ் அம்மு அப்படின்னு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கருணா இருக்காரான்னு அபி பயந்துட்டே தான் அங்கே போகிறாங்க, எப்படியோ எல்லாரும் கூட இருப்பாங்கன்னு. புலிக்குட்டி தான் வெளியில் இருக்கார். அப்போ அங்கே போய் நிற்கவும் அபியை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அவர். சுடர் அப்படின்னவும் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. யாரும் இல்லை, நீங்கள் யாருக்காக அப்படின்னு சொல்ல வராரு. சுடர்கிட்ட பார்த்து யாரும் இல்லை அப்படின்றாங்க. சரி சுடர் நீ போய் உள்ளே உன் கேப்டனை பார்த்து கொடுத்துட்டு வா இதை அப்படின்றாங்க. சரிங்க அம்முன்னு உள்ளே போய் சுடர் அந்த விபூதியை வச்சுட்டு கேப்டனை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே கர்ணா இல்லை நீங்கள் யாருக்காக பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. சரி அவங்க வரதுக்குள்ளே சுடர் இவங்க பார்க்கணுன்னு ரொம்ப பிடிவாதமாக பிடிச்சா, அவருக்காக வேண்டுதெல்லாம் வச்சுருந்தா. சரி எனக்கு மனசே கேட்கல, பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், வேறு எதுவும் கிடையாது, நான் இங்கே வந்த விஷயம் கூட தெரிய வேண்டாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுடர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு விபூதி வச்ச அடுத்த நிமிஷம் வெற்றி கண் விழிச்சிடுறாரு. கண் விழிச்சு பார்த்த முதல் முகம் சுடர் அப்படின்னுமோ அங்கிள் அப்படின்னுமோ அப்படியே எந்திரிக்க பார்க்குறாரு. படுங்க கேப்டன் அங்கிள் படுங்க அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல சுடர் நீ என்னை பார்க்க வந்தல அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள் நானும் அம்முவும் தான் வந்தோம், கண்டிப்பாக அம்முக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்கன்னு நான் உங்களை பார்க்க வராமல் தான் இருந்தேன், ஆனால் என்னமோ தெரியல நீங்கள் அம்முக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால அம்முவே உங்களை பார்க்கணுன்னு சரி வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அம்மு வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க அங்கிள் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சுடர் சரி பார்த்துப்போ அப்படின்றாங்க. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. சரிங்க அங்கிள் நான் வரேன்னு. ஏன்னா கருணா வந்துட்டா எந்த நேரம் வேணாலும் அபியை பார்த்துடலாம், அபி கூட வெற்றி சுடர் வந்திருக்கிறதுனால தான் ஸோ சீக்கிரமாக கிளம்ப சொல்கிறாரு வெற்றி. இப்போது சுடரும் சரின்னு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அம்மு நீங்களும் கேப்டனை பார்க்குறீங்களா, நான் விபூதியை கொடுத்துட்டேன், கேப்டன் கண் விழிச்சு என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. அவர் படுத்துட்டு இருக்கிறத அதை பார்க்கும்போதே அபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்து வருத்தப்பட்டு அழுதுக்கப்புறமா கண்ணை தொடச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. புலிக்குட்டி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி நாங்கள் வரோம் அப்படின்னு, சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்துடுறாங்க. வெற்றி அங்கிள் நல்லா பழைய பார்த்துக்கோங்க அங்கிள் நான் வரேன்னு சுடரும் கிளம்பிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மு அப்படின்னும் பரவாயில்லவா சுடர்னு வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் சுடரை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, வெற்றியை பார்க்க வந்த விஷயம் அபி வந்த விஷயம் வெற்றிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் புலிக்குட்டி கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு அடிபட்டு கிடக்கிற நிலமையில அவள் வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறா அப்படின்னு நினைக்கும் போது வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அபியை பார்க்க வெற்றி வந்தது அபிக்கு தெரியாது, ஆனால் வெற்றியை பார்க்க அபி வந்தது அவருக்கு தெரியும். இதனால் கண்டிப்பாக வந்து 2 பேருக்கும் ஏதாச்சும் மனமாற்றம் ஏற்படுமா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.